மங்காத்தால அஜித் சார் பேசின சில விஷயங்கள் கூட நீங்க சொன்னதுதான். ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா அவர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார் நைட் எனக்கு, சிவா எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் ஆஃபீஸில் இருக்கேன் சார் அப்படின்னு. மரத்தில் இருக்குது காய் அது மாதிரி கவிதை இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு சின்ன லைன் ஒன்று வேணும் அப்படின்னாரு. என்ன லைன் சார் அப்படின்னா, அஜித் சார் சொல்லுவார் வந்து, பிரேம் சொல்லுவான் வாழ்க்கையில் ரெண்டே முக்கியமான ஒன்று சரக்கு இன்னொன்று முறுக்கு அப்படின்னு. இது கவுண்டர் அஜித் சார் சொல்லணும், ஆனால் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு சார். கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஓகே என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால் பேக் அண்ட் சைட், லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம், லைட்டாக போட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அஜித் சாரை மீட் பண்ணும்போது சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது டைலாக் அப்படின்னாரு. ஸோ இப்போ ஏதோ ஃபோட்டோ பிரேம் அமிச்சுருந்தான்னு நினைக்கிறேன், அது நான் ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி தலை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு லோக்கல் பையன், ஸோ ஐ லவ் இட்லி தோசை சாம்பார், ஐ கான்ட் ஹேவ் பீட்சா பர்கர். நீங்க என்ன, ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப், உங்களோட லுக்ஸ் நீங்க வந்து எப்படி என்ன மாதிரி டயட் சாப்பிட்றீங்க, வாட் இஸ் யுவர் ஃபிட்னஸ் மந்த்ரா? ஃபிட்னஸ் மந்த்ராவா? நான் எல்லா ஜிம்லேயும் மெம்பராக இருக்கேன், ஆனால் இன்றைக்கி மெம்பர்ஷிப் வாங்க போனோம்னா அன்றைக்கி தான் அவங்களெலாம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு டைரக்டர் சார் அடுத்த படத்தை நம்ம 6 பேக் எதனா வைக்கலாம், வேணா ஐயோ சார் சார் இப்படியே இருங்க சார், ஹாப்பியாக இருங்க ஜாலியாக, அப்போ தான் வந்து எப்படி இருக்குது. நீங்கள் 6 பேக் வச்சுங்க, நீங்கள் வந்து பக்கத்து பையன் கிடையாது சார், நீங்கள் வந்து யாருமே கொஞ்சம் வேறு லெவலில் போயிடுவீங்க சார், அதனால் 6 பேக் எல்லாம் வேணாம் சார் அப்படின்னு. ஸோ டெய்லி வந்து நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்றேன், சந்தோஷமாக தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் இதுக்கும் மேலே வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஷூட்டிங் போனோம்னா அந்த ஷூட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டர் வந்து இன்னைக்கு இந்த சீன் இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வரும். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ எம் வெரி எம்டி. மங்காத்தால அஜித் சார் பேசின சில விஷயங்கள் கூட நீங்க சொன்னதுதான். ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா அவர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார் நைட் எனக்கு, சிவா எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் ஆஃபீஸில் இருக்கேன் சார் அப்படின்னு. மரத்தில் இருக்குது காய் அது மாதிரி கவிதை இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு சின்ன லைன் ஒன்று வேணும் அப்படின்னாரு. என்ன லைன் சார் அப்படின்னா, அஜித் சார் சொல்லுவார் வந்து, பிரேம் சொல்லுவான் வாழ்க்கையில் ரெண்டே முக்கியமான ஒன்று சரக்கு இன்னொன்று முறுக்கு அப்படின்னு. இது கவுண்டர் அஜித் சார் சொல்லணும், ஆனால் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு. சார் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஓகே என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால் பேக் அண்ட் சைட், லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம், லைட்டாக போட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அஜித் சாரை மீட் பண்ணும்போது சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது டைலாக் அப்படின்னாரு. ஸோ இப்போ ஏதோ ஃபோட்டோ பிரேம் அமிச்சுருந்தான்னு நினைக்கிறேன், அது நான் ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி தலை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு லோக்கல் பையன், ஸோ ஐ லவ் இட்லி தோசை சாம்பார், ஐ கான்ட் ஹேவ் பீட்சா பர்கர். நீங்க என்ன, ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப், உங்களோட லுக்ஸ் நீங்க வந்து எப்படி என்ன மாதிரி டயட் சாப்பிட்றீங்க, வாட் இஸ் யுவர் ஃபிட்னஸ் மந்த்ரா? ஃபிட்னஸ் மந்த்ராவா? நான் எல்லா ஜிம்லேயும் மெம்பராக இருக்கேன், ஆனால் இன்றைக்கி மெம்பர்ஷிப் வாங்க போனோம்னா அன்றைக்கி தான் அவங்களெலாம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு டைரக்டர் சார் அடுத்த படத்தை நம்ம 6 பேக் எதனா வைக்கலாம், வேணா ஐயோ சார் சார் இப்படியே இருங்க சார், ஹாப்பியாக இருங்க ஜாலியாக, அப்போ தான் வந்து எப்படி இருக்குது. நீங்கள் 6 பேக் வச்சுங்க, நீங்கள் வந்து பக்கத்து பையன் கிடையாது சார், நீங்கள் வந்து யாருமே கொஞ்சம் வேறு லெவலில் போயிடுவீங்க சார், அதனால் 6 பேக் எல்லாம் வேணாம் சார் அப்படின்னு. ஸோ டெய்லி வந்து நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்றேன், சந்தோஷமாக தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் இதுக்கும் மேலே வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஷூட்டிங் போனோம்னா அந்த ஷூட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டர் வந்து இன்னைக்கு இந்த சீன் இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வரும். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ எம் வெரி எம்டி.